ஹாய் பை, திஸ் இஸ் நவீன் வாய்ஸ் ஓவர். புதுசாக சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தி க்ளோரியோட 11th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஃபூயின்ஷியோட வீட்டை தான் காட்டுறாங்க. நியூ இயர்க்காக அவங்களோட வீட்டை ஃபுல்லாக அலங்காரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு லேடி அந்த ஸ்டிக்கர்லாம் பார்த்து ஓட்டு, இப்படியே தொடச்சி தூணில் இருக்க புது பெயிண்டெல்லாம் உரிச்சு எடுத்துடாத, ஐயோ அந்த ஃப்ளவர்லாம் உள்ளே கொண்டு வந்துடாதப்பா, அந்த ஃப்ளவர் விஷம், வீட்டில் இதை சுவாசிச்சு வேற இறந்து போயிட்டாங்க, அதெல்லாம் அங்கிட்டு தூக்கி போடு அப்படின்னு இந்த லேடி பேசிட்டு இருப்பாங்க. இவங்க தான் ஃபூயின்ஷியோட ஆண்டி. ஜுவாங்கோட ஃபேமிலி எல்லாரும் ஃபூயின்ஷியோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து நியூ இயரை கொண்டாடுவோம், அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த வெல்கம் ட்ரிங்க் குடிக்கலாம் அப்படின்னு ஃபூயின்ஷியோட அம்மா பேசிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ஃபூயின்ஷியோட ஆண்டி அங்கே வந்துருவாங்க. வந்து ஃபுட் எல்லாத்தையுமே வந்து டூத் பீக்கை வச்சு குத்தி செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்களா. அவள் எப்பவுமே அப்படித்தான். ஃபூயின்ஷியோட அப்பா இறந்ததுக்கப்புறம் அவள் தான் வீட்டு பொறுப்பு எல்லாத்தையும் பார்த்துக்கிறா, அதனால தான் கொஞ்சம் கரிசனம் காட்டிட்டு இருப்பா, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க அப்படின்னு ஃபூயின்ஷியோட அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும், நான் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபூயின்ஷியோட ஆண்டி ஒவ்வொரு ஃபுட்டையாக குத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஜுவாங் இவங்க தான் ஃபூயின்ஷியோட ஆண்டி. ஹலோ சொல்லுமா அப்படின்னு ஃபூயின்ஷியோட அம்மா சொல்லுவாங்க. ஹலோ ஆண்டி அப்படின்னு ஜுவாங் சொல்வா. உட்காந்து சாப்பிடு, நான் தான் இந்த வீட்டு பொறுப்பெல்லாம் பார்த்துக்கிறேன்னா, எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும்ல, அதான் நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு ஃபூயின்ஷியோட ஆண்டி பேசிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு நைட் ஃபூயின்ஷி இன்னும் 30 நாளுக்குள்ள அந்த பைதாஃபு கேஸ் வந்து முடிக்கணுமா அப்படின்னு ராஜா என்கிட்ட சொல்லிட்டாரு, என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு ஃபூயின்ஷி அவனோட அம்மா கிட்ட சொல்லிட்டு இருப்பான். பேசாம நீ ஜாபை ரிசைன் பண்ணியிருப்பா, அதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். போர்க்களத்தில் நடந்த கலவரத்தில் உன்னோட ஃபேமிலியை நீ இழந்துட்ட, உன்னோட அப்பாவும் நானும் தான் உன்னை எடுத்துகிட்டு வந்து வளர்த்தோம், உன்னோட அப்பா போனதுக்கப்புறம் ஒன்னால தான் நம்ம ஃபேமிலியே சர்வே ஆகிட்டு இருக்கு. இத்தனை வருஷமா நீ எங்களை எந்த விதத்துலையும் எதிர்த்து பேசினதே கிடையாது. நீ அந்த யூச்சியை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னோம், நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஆனால் அவள் கொஞ்சம் வருஷத்தில் இறந்து போயிட்டா. அப்புறம் இப்போ ரீசெண்டாக நம்ம வீடு வேற நெருப்புக்கு இரையாகி போச்சு. எத்தனையோ தடவை உன்னை கொல்ல அட்டம்ப்ட் நடந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நீயும் லிங்ஸியும் ஒரு அமைதியான வாழ்க்கையை தான்ப்பா வாழணும். எனக்கு இந்த மாதிரி செல்வம் ஆடம்பரம் இது எதுவுமே தேவையில்லைப்பா. இருக்கிற பொசிஷன்னால உனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கு. மறுபடியும் ராஜா உன் மேலே கோவப்பட்டுட்டா என்னப்பா பண்ணுறது அப்படின்னு ஃபூயின்ஷியோட அம்மா கேட்பாங்க. நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் நான் பேக்கப் பிளான் வச்சுருக்கேன். நீங்கள் லிங்ஸி ஆண்டி எல்லாரும் சேர்ந்து ஏனுக்கு போயிட்டு வாங்களேன் அப்படின்னு ஃபூயின்ஷி சொல்வான். ஏன்ப்பா இப்படி சொல்கிறேன், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு ஃபூயின்ஷியோட அம்மா கேட்பாங்க. அதனால் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு ஃபூயின்ஷி பேசிகிட்டு இருப்பான். நியூ இயர் செலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். எல்லாரும் பட்டாசு வெடிச்சு கொண்டாடிட்டு இருப்பாங்க. லிங்ஸி விளையாண்டுட்டு இருக்குமா. அப்போ ஜுவாங்க பார்த்தோன்னே ஆண்டி எனக்கு நியூ இயர் காசு கொடுங்க அப்படின்னு லிங்ஸி கேட்கும். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல இல்லைம்மா, நான் காசெல்லாம் தரக்கூடாது, இதோ இந்த கிஃப்ட்டை ஆண்டி கொண்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு ஒரு சில்வர் ஹேர்பினை வந்து லிங்ஸி கிட்ட ஜுவாங் கொடுப்பா. ஆண்டி இது எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு லிங்ஸி கேட்டுட்டு இருக்கோம். அப்போ லிங்ஸியோட அப்பா அங்கே வந்துடுவார். ஆண்டி இது எதுக்கு உங்ககிட்ட கொடுக்குறாங்கன்னா, நீ ஃபியூச்சரில் நல்லா போல்டாக இருக்கணும், தன்னம்பிக்கையோடு இருக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறாங்கம்மா அப்படின்னு ஃபூயின்ஷி சொல்வான். ஆண்டி அப்போ இந்த பட்டத்தை நீங்கள் வச்சுக்கோங்க, அப்பா எனக்கு இது கொடுத்தாரு, இது என்னோட நியூ இயர் கிஃப்ட்டை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு லிங்ஸி கொடுக்கும். லிங்ஸி உன்னை தாத்தா தேடிட்டு இருந்தாருப்போ அப்படின்னு லிங்ஸியை ஃபூயின்ஷி அங்கேருந்து துரத்தி விட்டுருவான். ஏன் இந்த பட்டத்தில் நூல் இல்லாமல் இருக்குது, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஜுவாங் கேட்பா. நீ என்ன நினைக்கிற அப்படின்னு ஃபூயின்ஷி கேட்பா. இந்த பட்டத்தில் நூல் இருக்கும்போது தான் இந்த பட்டை எவ்வளோ தூரம் பறக்கணுங்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியும், ஒரு ஹோல்டர் மாதிரி இருக்கும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உனக்கு என்கிட்ட இருந்து ஏதோ ஒரு தேவை இருக்கு போல அப்படின்னு ஜுவாங் சொல்வா. ஐயோ நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு ஃபூயின்ஷி சொல்வான். சரி எங்கள் அம்மா என்னை தேடுவாங்க, நான் இங்கேருந்து போகிறேன்னு ஜுவாங் அங்கேருந்து கிளம்புவா. இந்த ஒரு ஃபெஸ்டிவல்னால உன்னோட இன்னொரு ஃபேமிலி மெம்பரை நீ மீட் பண்ண போக மாட்டியா அப்படின்னு ஃபூயின்ஷி கேட்பான். அப்போ நீ இங்கேருந்து கூட்டிகிட்டு போக போறியா அப்படின்னு ஜுவாங் கேட்பா. ஆமான்னு ஃபூயின்ஷி சொல்வானா. ஆனால் ஜுவாங்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் களைகட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு பக்கம் ஜுவாங், ஒரு பக்கம் யூச்சங், நடுவில் நம்ம ஃபூயின்ஷி வந்துட்டு இருப்பாங்க. எங்கே போனாலும் இந்த யூச்சங் பின்னாடி தொத்திக்கிட்டு வந்துருவா போல. வழியில் ஒரு ஜுவல்லரி ஷாப்பை பார்த்துட்டு ஜுவல்லரினா நல்லா இருக்கு, நான் ஆண்டிக்காக நியூ இயர் கிஃப்ட் அதை வாங்கி கொடுக்க போறேன் அப்படின்னு ஒரு ஜுவல்லரி எடுத்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ அந்த ஷாப்போட ஓனர், மேடம் நீங்கள் நல்லா தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அது சின்ன பொண்ணுங்களுக்கு தான் மேடம் நல்லா அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இது எனக்கு நீ நியூ இயர் கிஃப்ட்டை வாங்கி தரியா ஃபூயின்ஷி அப்படின்னு யூச்சங் கேட்பா. நான் இதுலேருந்து உனக்கு ஒரு 3 சூஸ் பண்ணி தரேன், அதில் உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஃபூயின்ஷி வந்து சூஸ் பண்ணி கொடுப்பான். யூச்சங் அதை பார்த்துக்கிட்டு இருப்பாளா. இதான் சாக்குன்ட்டு ஜுவாங் இழுத்துட்டு ஃபூயின்ஷி அங்கிட்ட ஓடி போயிடுவான். யூச்சங் தோ இது எப்படி இருக்கு பாருன்னு பின்னாடி திரும்பி பாப்பா. பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வான வெடிக்கெல்லாம் வெடிச்சு கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஃபூயின்ஷி ஜுவாங்க அந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்த விட்டு ரொம்ப தூரம் தள்ளி கூட்டிகிட்டு வந்துடுவான். சரி வா நம்ம கேபிட்டல் விட்டு வெளில போகலாம் அப்படின்னு ஃபூயின்ஷி சொல்லுவான். எப்படி இந்த செவரே இது குடிச்சா வராது அப்படின்னு ஜுவாங் கேட்பான்.
அப்படி இல்லை இதோ இப்படி அப்படின்னு ஒரு டாக் ஹோலில் காட்டுவானா. என்ன இந்த நாய் ஓட்ட வழியாவா நம்ம போக போகிறோம் அப்படின்னு ஜுவாங் கேட்பா. நீ வேணா பறந்து வா நான் போகிறேன் அப்படின்னு ஃபுயின்ஷி கிளம்புவான். அப்பன்னு பார்த்து வான வெடிக்க விட ஆரம்பிச்சிருவாங்களா. ஃபுயின்ஷி இதை பாரு எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு ஜுவாங் கூப்பிடுவா. அப்படி ஜுவாங் வந்து ஸ்லிப்பாகி ஃபுயின்ஷிக்கு ரொம்ப க்ளோஸாக போயிடுவா. சாய் ஒரு மூங்கில் குச்சியை கையில் எடுக்கலான்னு பார்ப்பா. ஆனால் அவள் கையிலால் அதை பிடிக்க முடியாமல் கீழே விழுந்துரும். அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பா. அப்பன்னு பார்த்து ஜுவாங் அங்கே வந்துருவா. இப்போ சமைக்கிறதுக்கு ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம்ல, அவங்க நல்லா சமைக்கிறாங்களா, ஃபுட்டெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு ஜுவாங் கேட்பான். அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. அதான் நியூ இயர்க்காக ஃபுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எனக்கு அனுப்பி வச்சிருக்கல, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சாய் கேட்பா. சிட்டி கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எங்கே உன்னை பார்க்க முடியாமல் போயிருமோ நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் ஃபுயின்ஷி ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்தான் தெரியுமா அப்படின்னு ஜுவாங் சொல்வா. எந்த வழியா அப்படின்னு சாய் கேட்பா. அதுவா டாக் ஹோல் வழியா அப்படின்னு ஃபுயின்ஷி சொல்வானா. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரி இந்த நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் சுட சுட டம்ப்ளிங் செஞ்சு சாப்பிடலாமா அப்படின்னு ஜுவாங் கேட்பா. சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சாய் சொல்வா. இல்லை உன் கையில் தண்ணியெல்லாம் படக்கூடாது, இதோ நான் அவனை வச்சு பார்த்துக்கிறேன், அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு ஜுவாங் சொல்வா. என்னோட கை கொலை மட்டும் தான் பண்ணும், குக்கெல்லாம் பண்ணாது அப்படின்னு ஃபுயின்ஷி டைலாக் பேசிட்டு இருப்பானா. கடைசியில் அவனை மாவு தேய்க்க விட்டுருவாங்க. சாய் உனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கா, ஒரு தடவை நியூ இயர் அப்போ டம்ப்ளிங்ஸில் காயின்ஸ் வச்சு செஞ்சால் அதிர்ஷ்டம்னு நான் சொன்னேன். ஆனால் அப்போ நம்மக்கிட்ட காயின்ஸ் எதுவுமே இல்லை, நீ சொன்ன ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணலான்னு. அதே மாதிரி நான் கல்லை உள்ளே வச்சு டம்ப்ளிங் செய்ய ஆரம்பித்தேன். அந்த டம்ப்ளிங்கை நான் சாப்பிட்டனால என்னோட வாயிலேருந்து ரத்தமே வந்துருச்சு. நீ நினச்சேன் நான் பாய்சன் சாப்பிட்டேன்னு, அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஜுவாங் கேட்பா. ஆமாம் நல்லாவே ஞாபகம் இருக்குது. இந்த நியூ இயரை நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எல்லாரும் சேர்ந்து ஒன்றா குடிக்கலாமா, நான் போய் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சாய் சொல்வா. இல்லை நீலாம் குடிக்கவே கூடாது, நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜுவாங் அங்கேருந்து போயிடுவா. ஃபுயின்ஷி நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கவா, உன்னோட லைஃப்லேயே எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீ நினைக்கிற அப்படின்னு சாய் கேட்பா. ஃபேமிலி தான் அப்படின்னு ஃபுயின்ஷி சொல்வான். ஆனால் எனக்கு எது தெரியுமா ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது ஜோஹாங் மட்டும்தான் அப்படின்னு சாய் சொல்வா. இப்போ நீ என்ன தான் சொல்ல வர அப்படின்னு ஃபுயின்ஷி கேட்பான். அவளை பார்த்தா உனக்கு எப்படி தோணுது அப்படின்னு சாய் கேட்பா. ஒரு சின்ன சிட்டுக்குருவி ரொம்ப தூரத்துலேருந்து கிளைகள் எடுத்துகிட்டு வந்து கூடு கட்ட நினைக்கிது அப்படின்னு ஃபுயின்ஷி சொல்வான். அவளுக்கு உண்மையாகவே என்ன வேணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு சாய் கேட்பா. ஆனால் ஃபுயின்ஷி எந்தவித ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டானா. சரி நீ ஒன்றும் சொல்ல வேணாம் அப்படின்னு சாய் கோச்சுக்குவா. அவள் ஃபஸ்ட் டைம் இந்த கேபிட்டலுக்கு வந்தப்போ என்றைக்கே இல்லாமல் போய் சொல்லிட்டு இருந்தா. ஆனால் ஒரு விஷயத்தை தவிர நான் அவகிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். அவள் சொன்னா எனக்கு ஒரு வீடு வேணும்னு. அப்படி நம்ம சாயும் ஃபுயின்ஷியும் பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையும் நம்ம ஜுவாங் பார்த்துருவா. ஜுவாங் ஃபுயின்ஷியை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவா. இன்றைக்கி நீ செஞ்சதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஜுவாங் சொல்வா. இன்றைக்கி செஞ்சதுக்கு மட்டும்தானா அப்படின்னு ஃபுயின்ஷி கேட்பான். இல்லை நீ சாயை காப்பாற்றினதை நான் எப்போவுமே மறக்கவே மாட்டேன். ஃப்யூச்சரில் ஒரு நாள் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி வரும், ஆனால் அது நான் பண்ணுற உதவியாக இருக்காது அப்படின்னு ஜுவாங் சொல்வா. அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் குதிரையில் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. இந்த சைட் ஜுவாங்கோட வீட்டில் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஆமாம் ஷீவன் எங்க அப்படின்னு ஜுவாங்கோட அப்பா கேட்பாரு. நான் இது வரைக்கும் 3 தடவைக்கு மேலே போய் கூப்பிட்டேங்க, ஆனால் மேடம் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஜோயூரி சொல்லுவாங்க. சரி அவளை விடு, ஜுவாங் எங்க, அவளுக்கு இந்த வீட்டில் இதுதானே ஃபர்ஸ்ட் நியூ இயர், அவள் எங்க அப்படின்னு ஜுவாங்கோட அப்பா கேட்பாரு. அவளை ஃபுயின்ஷி இழுத்துட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு யூச்சங் சொல்வா. நீ என்ன பேச்சுமா பேசிட்டு இருக்க அப்படின்னு ஜுவாங்கோட அப்பா சத்தம் போட்டுட்டு இருப்பாரு. அப்பன்னு பார்த்து ஜுவாங் அங்கே வந்துடுவா. நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேபிட்டலுக்கு வரேன், நியூ இயர் செலிப்ரேஷனை பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதான் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தேன் அப்படின்னு ஜுவாங் சொல்வா. சரி உட்காரமா எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு ஜுவாங்கோட அப்பா சொல்வாங்க. அம்மா எங்கப்பா அப்படின்னு ஜுவாங் கேட்பா. நானி கூப்பிட போயிருக்காங்கம்மா, நீ உட்காரமா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஜுவாங் என்னோட கையால் செஞ்ச இந்த பியன் கேக் இருக்குது தெரியுமா, இதைத்தான் நான் ஒவ்வொரு தடவையும் உனக்கு தாங்ஸோக்கு வந்து அனுப்பி வைப்பேன். உனக்கு இது பிடிக்குமோ பிடிக்காதோ எனக்கு தெரியாதுமா, ஆனால் இதை நீ ட்ரை பண்ணி பாரு நல்லா இருக்கும் அப்படின்னு ஜுவாங்கோட அப்பா கொடுப்பாரு. ஜுவாங் அதை எடுத்து பார்க்கவும் ஜுவாங்க்கு ஒன்று ஞாபகம் வரும். சின்ன வயசில் ஜுவாங் சாப்பிட்டு மிச்சம் வச்சிருந்த கேக்கெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாள், அதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு போகும். அப்பா இத்தனை வருஷமாக நீங்கள் உங்கள் கையால் செஞ்சதை தான் அனுப்பி வச்சிங்களா அப்படின்னு ஜுவாங் கேட்பான். ஆமாம்மா எனக்கு இந்த கேக்னா ரொம்ப பிடிக்கும், ஆனால் என்னால் இதை சாப்பிட முடியாது, இதை மட்டும் சாப்பிட்டேன்னு எனக்கு உடம்பு முடியாமல் போயிடும், நீ வேணால் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு ஜுவாங்கோட அப்பா சொல்வார். ஜுவாங்கும் அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பா. இந்த வருஷம் நியூ இயர் என்னோட ஃபேமிலியோடு நான் செலிப்ரேட் பண்ணுறேன், ரொம்ப அழகாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் எனக்கு இருக்குது, ஆனால் என்னோட அம்மா மட்டும்தான் இந்த இடத்துல இல்லை அப்படின்னு ஜுவாங் தன்னோட மைண்ட் வாய்ஸ்குள்ளேயே பேசிகிட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்து கரெக்டாக ஜுவாங்கோட அம்மா அங்கே வந்துடுவாங்க. என்னோட நியூ இயர் விஷயம் எங்கள் அம்மா இங்கே வரணும்னு நான் ஆசைப்பட்டேன், அது ஒரு வழியை நிறைவேறிடுச்சு, அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், ஆனால் அப்படின்னு ஜுவாங்கோட மைண்ட் வாய்ஸ் கேட்கும். ஜுவாங்கோட அம்மா எல்லாரும் டைனிங் ஏரியாவுக்கு வருவாங்க. ஜுவாங்கோட அம்மா எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. எல்லாரும் சாப்பிட்டுங்க, இந்த நியூ இயர்க்கு ஜுவாங் நம்ம வீட்டுக்கு வந்தால் இப்போ ஸ்ரீவனும் நம்ம கூட ஜாயின் பண்ணிட்டா அப்படின்னு ஜுவாங்கோட அப்பா பேசிகிட்டு இருப்பாங்க. இதை கேட்கும் ஜுவாங்கோட அம்மா சாப்ஸ்டிக்கை கோபமாக வந்து டேபிள் மேலே வைப்பாங்க. சீவன் என்னம்மா ஆச்சு, ஃபுட்டும் வந்து உனக்கு பிடிக்கலையா, உனக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லு, நானே போய் கிச்சனில் செஞ்சு எடுத்துகிட்டு வரேம்மா அப்படின்னு ஜுவாங்கோட அப்பா கேட்பாரு.
நானிச்சாங் எல்லாருக்கும் நியூ இயர் கிஃப்ட் கொடுங்க அப்படின்னு ஜுவாங்கோட அம்மா சொல்லுவாங்க. நானி எல்லாருக்கும் நியூ இயர் கிஃப்ட் வந்து கொண்டு போய் வைப்பாங்க. ஜோயூரி தன்னோட கிஃப்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்தா உள்ள ஒன்றுமே இல்லை. என்ன மேடம் உள்ள ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஜோயூரி கேட்பாங்க. நீ தான் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டே, என் கையிலேருந்து தான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஜுவாங்கோட அம்மா சொல்லுவாங்க. பாட்டியோட கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு காப்பர் மிரர் இருக்கும். என்னம்மா இந்த வயசான காலத்தில் போய் இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு பாட்டியம்மா கேட்கும். அம்மா இது ஒன்றும் சாதாரண காப்பர் மிரர் கிடையாதுமா அப்படின்னு ஜுவாங்கோட அம்மா சொல்லுவாங்க. அப்படியே இதில் ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பாட்டியம்மா கேட்கும். சாதாரண கண்ணாடி நம்மளை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும், ஆனால் இந்த காப்பர் மிரர் நம்மளோட இதயத்தில் என்ன இருக்கோ அதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டும் அப்படின்னு ஜுவாங்கோட அம்மா சொல்லுவாங்க. ஜுவாங்கோட அப்பாவோட கிஃப்ட் பாக்ஸ்குள்ளே வந்து ஸ்வீட்டாக இருக்கும். சிவன் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது தெரியுமா, நம்ம கல்யாணமாக்கி 2வது வருஷம் நீ இந்த மாதிரி எனக்கு செஞ்சு கொடுத்தல அப்படின்னு ஜுவாங்கோட அப்பா கேட்பாரு. ஆமாம் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களே அப்படின்னு ஜுவாங்கோட அம்மா ஒரு பீஸ் எடுத்து ஜுவாங்கோட அப்பா கிட்ட கொடுப்பாங்க. சிவன் நீ இதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு ஒரு பீஸ் எடுத்து ஜுவாங்கோட அம்மா கிட்ட ஜுவாங்கோட அப்பா கொடுப்பாங்க. நான் ஒன்று இதில் பாயசம்னா ஒன்று வைக்க கிடையாது, தைரியமாக சாப்பிடுங்கன்னு ஜுவாங்கோட அம்மா அதை சாப்பிட்டு காட்டுவாங்க. சிவன் எப்பவுமே ஜோக் பண்ணிகிட்டே இருப்ப அப்படின்னு ஜுவாங்கோட அப்பா அந்த ஸ்வீட்டை சாப்பிடுவார். சாப்பிட்ட வேகத்திலே அதை துப்பிடுவார். என்னம்மா இது ரொம்ப கசப்பாக இருக்குது அப்படின்னு கேட்பாரு. இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்கிறோமோ அதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் அப்போ நான் இங்கே இல்லை, ஆனால் நீ என்னை வந்து கூப்பிட்டியா கிடையாது, நீ எனக்கு கிஃப்ட் கொடுத்தியா கிடையாது, ஆனால் நான் இது 2த்தையுமே செஞ்சுட்டேன். என்னோட கடமை நான் எப்போவுமே கரெக்டாக தான் செய்கிறேன். நானி நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு ஜுவாங்கோட அம்மா சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்காக இருக்கும். அடுத்த நாள் காலையில் ஜுவாங்கோட அப்பா அஃபிஷியல் வேலை பார்க்குறதுக்காக கோர்ட்டுக்கு போவார். நேற்று நைட் டின்னரில் நிறைய மறைமுகமான எமோஷன்ஸ் இருந்துச்சு. அம்மா நடந்துக்கிட்டதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகுதுங்கிறது மட்டும்தான் தெரியுது அப்படின்னு ஜுவாங் தன்னோட மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருப்பா. ஜோயூரி டென்ஷனை அங்கிட்ட இங்கிட்டு நடந்துட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து நானிட்டோ அங்கே வந்து மேடம் மாஸ்டர் கோர்ட்லேயே வச்சு லாக் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிற நீயே அப்படின்னு ஜோயூரி கேட்பாங்க. மாஸ்டர் மட்டும் இல்லை மேடம், நிறைய ஹையர் அஃபிஷியல் இருக்கவங்க எல்லாருமே பேலஸில் லாக் பண்ணி வச்சுருக்காங்களாம். ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் நடக்குது போல மேடம் அப்படின்னு நானிட்டோ சொல்லுவாங்க. நீ உடனே போய் இந்த விஷயத்த மேடம்கிட்ட சொல்லு, அவங்க தான் நோபல் ஐடியா இருக்காங்க, அவங்க தான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு ஜோயூரி சொல்லுவாங்க. ஆனால் மேடம் வந்து மெய்டு சர்வெண்ட் எல்லாத்துக்குமே காசு கொடுத்து செட்டில் பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்களே மேடம், இப்போ என்ன மேடம் செய்யறது அப்படின்னு நானிட்டோ சொல்லுவாங்க. நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ஜோயூரி பேசிட்டு இருக்கோம். இந்த சைட் நினைச்சாங்க மெய்டு சர்வெண்ட் எல்லாத்துக்குமே வந்து காசு கொடுத்துட்டு இருப்பாங்க. எல்லாருமே அதை வாங்கிட்டு டேங்க் சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க. அப்பன்னு பார்த்து பாட்டியம் அங்கே வரும். என்னோட பையனை கோர்ட்டில் லாக் பண்ணி வச்சிருக்காங்க, ஆனால் நீங்கள் எப்படி செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும். மேடமால நடக்கவே முடியாது, அப்படி இருக்கமோ அவங்க எப்படி பேலஸ்க்கு போக முடியும் அப்படின்னு நினைச்சாங்க சொல்லுவாங்க. நீ இப்போ இவ்வளோ பணத்தை செலவு செஞ்சு எல்லாத்தையும் வேலையை விட்டு அனுப்பணுமா அப்படின்னு பாட்டியம்மா கேட்கும். சாரை வேற பேலஸில் லாக் பண்ணி வச்சிருக்காங்க, நம்மளோட சேர்ந்து எதுக்கு இந்த அப்பாவி மெய்டு சர்வெண்ட் எல்லாம் சாக்கணும், அதான் மேடம் இப்படி செஞ்சாங்க அப்படின்னு நினைச்சாங்க சொல்லுவாங்க. என்னோட வீடு நில குழஞ்சு பேருக்கு உன்னை மாதிரி கிளவியெல்லாம் அப்படி பேசலாமா அப்படின்னு பாட்டியம்மா கேட்கும். மேடம் இத்தனை வருஷமா நீங்கள் வாயே திறக்காமல் இருந்தீங்க, இப்போ தான் உங்களுக்கு ஞானம் பிறந்துச்சா, நியூ இயர் அதுமா உங்களுக்கு கண்ணும் கெட்டு போச்சா, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சாங்க கேட்பாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, காப்பர் மிரரை அம்மா பார்த்துருப்பாங்க, அதான் அவங்களோட உண்மையான முகத்தை பார்த்துட்டு இப்போ வந்து இப்படி கத்திட்டு இருக்காங்க அப்படின்னு ஜுவாங்கோட அம்மா டீஸ் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த வீட்டோட பொறுப்பெல்லாம் ஜோயூரிட்டு தானே இருக்குது, நான் அவகிட்டே போய் பேசுகிறேன் அப்படின்னு பாட்டியம்மா அங்கேருந்து கிளம்பும். அப்பன்னு பார்த்து ஜோயூரி அங்கே வந்து நீடோல் போட்டுருவாங்க. ஜோயூரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பாட்டியம்மா கேட்கும். மேடம் இப்போ வீடு ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்குது, நீங்கள் இப்போ சார்ஜ் எடுத்துக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு மேடம் அப்படின்னு ஜோயூரி சொல்லுவாங்க. ஜுவாங்கோட அம்மாவும் அந்த கீயெல்லாம் வாங்கி அப்செட் பண்ணிக்குவாங்க. நினைச்சாங்க ஜோயூரியும் அவங்க பசங்களையும் ரூமில் வச்சு லாக் பண்ணுங்க, நான் சொல்கிற வரைக்கும் அவங்களை திறந்து விடக்கூடாது அப்படின்னு ஜுவாங்கோட அம்மா சொல்லுவாங்க. மேடம் ஏன் என்னோட பசங்களையும் என்னையும் லாக் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஜோயூரி கேட்பாங்க. இப்போ தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீடோன் போட்டு மேடம் சார்ஜ் எடுத்துக்கோங்க மேடம் அப்படின்னு கெஞ்சி கேட்டேன், இப்போ என்ன என்னோட ஆர்டர் நீ ஒபே பண்ண மாட்டியா அப்படின்னு ஜுவாங்கோட அம்மா கேட்பாங்க. அப்புறம் ஜோயூரியும் அவங்களோட பசங்களையும் ரூமில் வச்சு லாக் பண்ணிடுவாங்க. அம்மா உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிக்குச்சா, நீங்கள் ஏன் வீட்டோட சாவியை பெரியம்மா கிட்ட போய் கொடுத்தீங்க அப்படின்னு யூச்சங் கேட்பா. நான் ரீசெண்டாக எந்த தப்புமே பண்ணவே இல்லையே, அப்புறம் எதுக்கு பெரியம்மா நம்மளை லாக் பண்ணி வச்சிருக்காங்க, அப்பா வரட்டும் நான் அவங்கள்ட்ட போட்டு கொடுக்குறேன் பாருங்க அப்படின்னு யூச்சி சொல்லிட்டு இருப்பான். என்னடா செய்ய முடியும் உன்னால அப்படின்னு ஜோயூரி கத்துவாங்க. அப்பா திரும்ப வந்தோடனே அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள அடிக்க சொல்வேன் அப்படின்னு யூச்சி சொல்வான். ஒருவேளை அவங்க அப்பா திரும்ப வரலன்னா அப்படின்னு ஜோயூரி கேட்பாங்க. அம்மா நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு யூச்சங்கும் கேட்பாங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்கடா, உங்கள் அப்பா தான் இந்த வீட்டோட ஆகாயம் மாதிரி, அவர் மட்டும் கீழே விழுந்துட்டாரு நம்ம யாருமே சர்வைவ் ஆகவே முடியாது அப்படின்னு ஜோயூரி பேசிகிட்டு இருக்கோம்.
ஜுவாங் அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக போவா. வாழ்த்துக்கள் அம்மா அப்படின்னு ஜுவாங் சொல்வா. எதுக்கு இப்போ வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ஜுவாங்கோட அம்மா கேட்பாங்க. அப்பாவை இப்போ அரண்மனையில் லாக் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தானே அப்படின்னு ஜுவாங் கேட்பா. நான் அதை பண்ணேன்னா இல்லையாங்கிறது முக்கியம் கிடையாது, இப்போ நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு அப்படின்னு ஜுவாங்கோட அம்மா கேட்பாங்க. நீங்கள் தான் இதை செஞ்சீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா நீங்கள் தான் இதை செஞ்சிருப்பீங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு ஜுவாங் சொல்வா. இப்போ நீ எதுக்கு வந்தியோ அதை மட்டும் சொல்லு அப்படின்னு ஜுவாங்கோட அம்மா கேட்பாங்க. உங்களோட சொந்த ஃபேமிலியை ஏன் இப்படி ஆபத்தான நிலைக்கு தள்ளி விட்டுருக்கீங்க? நீங்களும் யுவன் அங்கிளும் சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் போட்டீங்க, நான் கேட்டதுக்கு எந்தவித பதிலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்ன பழி வாங்குறீங்களா அப்படின்னு ஜுவாங் கேட்பா. ஜுவாங், நான் என்ன செய்யணும் நான் என்ன செய்யக்கூடாதுங்கிறத நீ கொஸ்டின் கேட்கக்கூடாது புரியுதா அப்படின்னு ஜுவாங்கோட அம்மா பேசிகிட்டு இருப்பாங்க. அப்பா அப்படி என்ன தான் தப்பு செஞ்சான்னு பேலஸில் லாக் பண்ணி வச்சுருக்காங்க சொல்லுங்கம்மா அப்படின்னு ஜுவாங் கேட்டுட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்து நினைச்சாங்க மேடம் அஃபிஷியல்ஸ் எல்லாம் நம்ம வீடை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைட் ஃபுல் இனிசி அவங்க அம்மாவையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஊருக்கு அனுப்பி வைப்பான். அவங்க வண்டி அந்த பக்கத்து போக சோல்ஜர்ஸ் எல்லாம் ஃபுயின்ஷியோட வீட்டுக்கு வருவாங்க. ஜுவாங்கோட வீட்டை சுற்றி சோல்ஜர்ஸ் எல்லாம் ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. என்னோட பையன் அப்படி என்ன தப்பு பண்ணான்னு எல்லாரும் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு ஜுவாங்கோட பாட்டி கத்திக்கிட்டு இருக்கோம். இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது யூவன் அங்கே வருவார். நான் இப்போ அரசரோட வாளை என்னோட கையில் வச்சுருக்கேன், அரசாணையோடு வந்திருக்கேன். ஜூஹாங்காங் கேஸையும் பெய்தாஃபோட கேஸையும் இப்போ நான் தான் எடுத்து நடத்திட்டு இருக்கேன். அந்த பெய்தாஃபோ அடாப்ட் பண்ண பையன் கோர்ட்டில் லாக் பண்ணி வச்சிருக்க அஃபிஷியல்ஸில் யாரோ ஒருத்தராக தான் இருக்கணும். ஸோ அதனால் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் இயான் ஹாலில் வச்சு நான் விசாரிக்க போகிறேன். நீங்கள் யாரும் இதில் இன்வால்வ் ஆகலைன்னா நான் உங்களை ரிலீஸ் பண்ணிடுவேன் யூவன் பேசிகிட்டு இருப்பார். என்னோட அப்பா அந்த மாதிரி எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு யூச்சங் சொல்வா. யுவன், நீங்கள் அந்த பெய்தாஃபோட அடாப்ட் பண்ண பையனை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு ஜோயூரி கேட்பாங்க. ரூல்ஸ் படி எந்த ஒரு ஃபேமிலி பெய்தாஃபோட அடாப்ட் பண்ணப்பட்ட பையனை பற்றி பேசினாலும் அவங்கள அரெஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு யுவன் சொல்வார். இந்த சைட் பேலஸை தான் காட்டுவாங்க. ஃபண்டை பார்த்து பேசுகிறேன்னு கூட்டிகிட்டு வந்துட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, யாருமே காணா. இங்கே என்னென்னா இவ்வளோ பாத்டப்பாக இருக்குது, எதுக்கு இப்படி வச்சுருக்காங்கன்னே தெரியலையே. அப்புறம் நம்ம 11 பேருமே ஈயானை சேர்ந்தவங்க தான், என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு எல்லாரும் கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து யூவனும் எனச்சும் அங்கே வருவாங்க. சார் நீங்கள் எதுக்கு சார் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. நீங்கள் எல்லாரும் போன வருஷம் கவர்மெண்ட்காக நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க, இந்த வருஷம் நியூ இயரில் நீங்கள் எல்லாரும் போய் குளிச்சு உங்கள் பாவத்தை கழிச்சிட்டு வரதுக்கு தான் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், எல்லாரும் போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு யூவன் சொல்வார். சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இதுக்கு நாங்கள் இப்போ செய்யணும் அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. நான் ராஜாவோட வாளை என்னோட கையில் வச்சுருக்கேன், என்கிட்ட இப்போ ராஜாங்கத்தோட பவர் இருக்குது, ஜுவாங்காங் கேஸை இப்போ நான் தான் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன், என்னோட அரேஞ்ச்மெண்ட் தான் இதெல்லாம் அப்படின்னு யூவன் சொல்வார். யூவன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு யான் சொல்வார். ஆமாம் சார், நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா எங்களை சந்தேகப்படுற மாதிரி இருக்குன்னு அங்கே இருக்கவங்கலாம் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா பெய்தாஃபோ அடாப்ட் பண்ண பையன் உங்களை ஒருத்தன் தான் அப்படின்னு யூவன் சொல்வார். என்ன சார் நீங்கள் ஜோக் அடிக்கிறீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்பாரு. நம்ம கெட்ட நேரம் போங்க, நம்ம எல்லாருமே இயான்ல இருந்து தான் வந்திருக்கோம், ஆனால் என்ன நல்ல நேரமோ தெரியல, என்னோட மருமகை போன வருஷமே இறந்து போயிட்டான், நல்லதுக்கு நல்லது தான் கெட்டதுக்கு கெட்டது தான் அப்படின்னு ஜுவாங்கோட அப்பா சொல்வார். அப்போ அவ இயானை சேர்ந்தவனா சார் அப்படின்னு அங்கே இருக்கவங்களாம் கேள்வி கேட்பாங்க. அவள் எந்த ஊரை சேர்ந்தவை என்னங்கிறத நான் விசாரித்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் எல்லாருமே போய் குளிச்சு ரெடி ஆகுங்க, நீங்கள் எல்லாம் அரண்மனை விட்டு போனால் தான் நியூ இயர் செலிப்ரேட் பண்ண முடியும், அதை நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு யுவன் அங்கேருந்து போயிடுவார். எல்லா அஃபிஷியல்ஸும் குளிக்க போயிடுவாங்க. நாம் தப்பு பண்ணுறோமோ எனக்கு தோணுது சார், இங்கே யாருமே சந்தேகப்படுற மாதிரியே இல்லையே அப்படின்னு எனக்கு சொல்வார். பெய்தாஃபோ அடாப்ட் பண்ண பையன்கிட்ட தானே எல்லா ஃபண்டும் இருக்குது, வேறு வழி இல்லையே அப்படின்னு யுவன் சொல்வார். அப்போ நம்மளோட பிளான் தான் என்னன்னு எனக்கு கேட்பாரு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் போல் அப்படின்னு யுவன் சொல்வார். இந்த சைடு அந்த இயான் ஹாலை தான் காட்டுவாங்க. அந்த ஹை ரேங்க் அஃபிஷியல்ஸ் எல்லாத்தோட ஃபேமிலி மெம்பர்ஸும் அங்கே வந்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஃபுயின்ஷி இருப்பானா, ஃபுயின்ஷியை பார்த்தோன்னே ஜுவாங் அவன்கிட்ட போய் நீ மட்டும் ஏன் தனியாக இருக்கான்னு கேட்பா. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே காலையில் இயானுக்கு போயிட்டாங்க அப்படின்னு ஃபுயின்ஷி சொல்வான். நீ தானே இந்த ஜுவாங்காங் கேஸை முன்னாடி எடுத்து நடத்திட்டு இருந்தேன், ஏன் ஏதாவது தப்பாயிருச்சா அப்படின்னு ஜுவாங் கேட்பா. இவங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள்லாம் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, இப்படி ஒரு கொசு கடி இருக்க இடத்துல இந்த மாதிரி இருட்டான இடத்துல எங்களை போட்டு அடைச்சி வச்சுருக்கீங்க, நாங்கன்னா கைதிகளா, எங்களை பார்த்தா அவங்களுக்குலாம் எப்படி தோணுது அப்படின்னு அங்கே இருக்க எல்லாருமே கூச்சல் போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்பன்னு பார்த்து சோல்ஜர்ஸ் அங்கே வந்துடுவாங்க. இப்போ எல்லாரும் ஒழுங்காக ஹாலுக்குள்ளே போகிறீங்களா இல்லையா அப்படின்னு திட்டவும் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸுமே ஹாலை நோக்கி நடந்துட்டுருப்பாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.